என்ன ஜேஎஃப்எம் நியூஸ் ரெடியா? இப்போ நம்ம ஆஜிஆர்லேருந்து வாங்கிட்டு வந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தலாமா? ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். நம்ம சொன்ன மாதிரி நமக்கு பிடிச்ச பிரியாணி சீரியஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பல்லாவரத்தில் இருக்க ஆஜிஆர் பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அது பக்கத்தில் தான் யாமுதீன் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆஜிஆர் பிரியாணியில் வந்து என்னென்ன பிரியாணி வாங்க போகிறேன்னு சொல்கிறது நான் வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வீட்டில் போய்ட்டு ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன பிரியாணி வாங்கியிருக்கேன், எவ்வளோ ப்ரைஸு, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்றத நீங்கள் இங்கே வந்தால் எதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பிரியாணி வாங்கிட்டு போகிறேன். பட் இப்போயே ரொம்ப கூட்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதே நான் வந்து வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கலாம். பட் வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணால் எப்படியுமே ஒரு டெலிவரி காசு ஒரு 100-200 அதிகமாக வரும். இங்கேருந்து எங்கள் வீடு எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதான் நேர்லேயே வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றது. இதே கொஞ்சம் நம்ம தூரமாக இருக்கிறதா ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்தில் ஒரு 8 to 10 கிலோமீட்டர் இருக்கிறத நம்ம போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்துடலான்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி நிறைய க்யூ இருக்குது. நான் க்யூவில் நின்று தான் வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போயிட்டு நான் ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கடைக்கு நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், நம்மளுக்கு பிடிச்ச பிரியாணி சீரியஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஏன் பண்ணலான்னு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முதல் என்னோடய ப்ரொஃபஷனல் கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணது இது பக்கத்தில் பம்மன்ற ஒரு இடத்துல தான். அங்கே வந்து சேலரியும் அப்போ ரொம்ப கம்மி. அப்போது வந்து நம்ம சாப்பிடும்போது பிரியாணின்றது நம்ம எப்போயாச்சும் வாரத்தில் இல்லை 2 வாரத்தில் ஒரு தடவை தான் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டா கூட ஒன்றா வாங்கி ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு சாப்பிடுவோம். ஸோ அப்படி சாப்பிட்டு இருந்த நாட்கள் நான் வந்தனால சரி ஃபஸ்ட்டு இந்த சைட் பல்லாவரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது. அதனால தான் ஆஜிஆர் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் யாமுதீன் பக்கத்துலேயே இருக்குது. பட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பிரியாணி நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரியே நம்ம பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு வந்து அதே மாதிரி எப்படி பிரியாணி ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லுங்கள். கம்பேர் பண்ணி ரிவ்யூ பண்ணவா இல்லை அந்த ஒரு கடையில் இருக்க அந்த பிரியாணியை வந்து ரிவ்யூ பண்ணவான்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். கார்டு தாம்மா, கார்டு ஆக்சுவலாக என் சொந்த காசை போட்டு தாங்க நான் ரிவ்யூ பண்ணுறேன். நான் எந்த ப்ரொமோஷனும் பண்ணல. இது வரைக்கும் நான் ப்ரொமோஷனும் பண்ணதில்லை, யார்ட்டையும் காசு வாங்கினதில்லை. சொந்தமாக நான் யூஸ்வலாக சாப்பிட்ற கடைகளில், நீங்கள் சொன்ன கடைகளில் பண்ண போகிறது தான் இந்த நமக்கு பிடிச்ச பிரியாணி சீரியஸ். இதில் என்ன எப்படி இருக்குன்றது எனக்கு பிடிச்சது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 2 चिकन तनी कवर बकेट नहीं डाला उनका, बकेट डालते नहीं डाला, डाल के देना मटन है, ऐसा मटन मैंने रखे मटन चिकन ஓகே. ஃபைனலாக மட்டன் சிக்கன் பிரியாணி வாங்கியாச்சு. ஆனால் க்ரௌடை பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. இங்கே 2 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. போகலாமா? வாங்கியாச்சு. உங்களுக்கும் ஒரு ஜூஸ் வாங்கிக்கோங்க. எனக்கும் ஒரு ஜூஸ் வாங்கிருக்கீங்களா? ஆனால் நீ போயிருந்தேன்னா கொஞ்சம் சீக்கிரம் தந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், லேடிஸுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சீக்கிரமாக தான் தந்தாங்க. நீ என்ன குடிச்ச? எனக்கு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தான். ஆனால் வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் குடிக்கவே கூடாதுடா. என்னடா, ஆனால் வெயிலுக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது. போகலாமா? வாங்க போகலாம். எங்கே போனீங்க நீங்கள்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா? பார்த்தியா எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. ஆமாண்டா, ஐயோ எல்லோ கலரில் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். இது நீ கண்ணாடி போட்டுக்கிறியா? நல்லா இருக்கும்டா. ஆ
போட்டு பார்க்குறியா? கண்ணாடி போடுறியா இல்லை டேடியை போட்டுக்கவா? நீ போட்டுக்கிறியா? போட்டுக்கிறியா? போகலாமா? ஓகே வாங்க போகலாம். என்ன ஜேஎஃப்எம் வியூஸ் ரெடியா? இப்போ நம்ம ஆஜியார்லேருந்து வாங்கிட்டு வந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்தலாமா? பார்த்தலாம். நீங்கள் பிரியாணி வாங்க போன டயத்தில் வேறு காஸ்ட்யூம் இருந்திருக்கும், இப்போ வேறு காஸ்ட்யூம் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலில் வேர்த்து ஊற்றிருச்சு. அதே மாதிரி இன்றைக்கி ஆடி மாதம் கடைசியாக சரியான டிராஃபிக்கு. வர வழியில் எல்லாமே சுற்றி இப்போ தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இப்போது ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். சார் அந்த வாழை இலை எடுங்க சார். சார் இருங்க பிரியாணி அப்புறமேட்டு கொண்டாங்க சார். வாழை இலை போட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி கீழே வச்சுருங்க. அங்கே இது போயிட்டு வாழை இலை எல்லாமே பரப்பரப்பாக வாங்கிட்டு அடிக்கிற வெயிலில் வந்திருக்கோம். எல்லாம் உங்களுக்காக தான். ஃபஸ்ட்டு ஒரு இலை போதுமா? இன்னொரு இலை எடுங்க. இது கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. இது இந்த சைடில் இது மேலே இன்னொரு இலையை போட்டலாம். அதுதான் இலை இருக்கே. சொல்லுங்க, இலையிலே சாப்பிட மாட்டேன். கார்னரோட தான் அடியில் வரும். ஓகே இருக்கட்டும். இது ஓகே ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் ஓராக தான் இருக்கும். சரிங்க. எங்கே அந்த தண்ணி தண்ணி எங்க? வித்யுதா தான் அங்கே இருக்கு பாரு. அங்கே இருக்கு. தண்ணி எடுத்துருவாங்க. கிளாஸ்லேயே இருக்கு பாரு. இது இந்த பிரியாணியை கொண்டு வாங்க. இங்கே இருக்குது நம்ம ஆஜியார் பிரியாணி. இது யார் டேஸ்ட் பண்ண போகிறோன்னா நானும் வித்யுதான். ஃபஸ்ட் நான் இதை எடுத்து வச்சுக்கிட்டு வித்யுத்தை கூப்பிட்றேன். என்னடா அப்போ நீ வந்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொன்னால் போதும். ஆக்சுவலாக நம்ம ஃபேமிலிக்கு சொன்னால் போதும். ஐயோ அவர் என்ன சொன்னாப்புல தெரியல. மேலே இருக்குது சிக்கனா மட்டனா என்ன சொன்னான்னு தெரில. சரி, அவர் அந்த அந்த மாதிரி எல்லாம் போடலையா? இந்த மாதிரி எதுவும் போடல. ஸோ மட்டன் மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம காமிக்கிறேன். அந்த பில் எங்கே? பில் தெரியல. கவரில் தான் வச்சுருப்பாங்க. கவரில் தான் வச்சுருப்பாங்களா? இல்லைன்னா அவங்க கையில் கொடுத்துருப்பாங்க. கையில் கொடுத்தாங்க எப்படின்னு தெரில. இது சிக்கனா மட்டனான்னு பார்த்தலாம். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறத நம்ம ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ உங்களை எந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இவங்க குக் பண்ணாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது. நான் பப்ளிக்காக இவங்க சேல் பண்ணுற ஒரு பிரியாணியாக வாங்கி சாப்பிட்ற கன்சியூமராக ஜஸ்ட் இதை வாங்கி சாப்பிட்டு இதோட ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, என்னோடய ஒப்பீனியன் வந்து எப்படி இருக்குன்றத இந்த பிரியாணியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஏன்னா நம்ம ஒரு 140 ரூபா 200 ரூபா 300 ரூபாக்குள்ளே ஒரு பிரியாணி சாப்பிட்றோன்னா அது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்றதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு இதை கவுத்திடலாம். இது பிரியாணியே பார்த்துட்ருக்கோம். ஐயோ மட்டன் சொன்னேன்ல, ஓ மூஞ்சியாக பார்த்து சரிக்கிடுச்சுடா. மட்டன் சொன்னேன்ல, ஆக்சுவலாக இது மட்டன் பிரியாணி பார்த்தாலே தெரியுது. இருங்க அவசரப்படாதீங்க ஜி, சிக்கனையும் கவுத்திடலாம். ஸோ என்னென்ன மட்டனில் வச்சுருக்காங்கன்றதை சொல்லிடுறேன். முட்டை வச்சுருக்காங்க, மட்டன் பீஸ் இருக்குது, நல்லாவே இருக்குங்க. அப்படி தொட்டால் அப்படி தனித்தனியாக வருது பாருங்கள், இன்னும் சூடு அப்படியே இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு சிக்கனை டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மட்டனை டேஸ்ட் பண்ணோன்னா அப்புறம் எது டேஸ்ட் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஸோ இவங்க அதோட என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரைத்தா கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. விஜயத்துக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டு இந்த கத்திரிக்காய் கூட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே இதே மாதிரி இன்னொரு 3 இருக்குது உள்ளுக்குள்ளே. இது 2க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த கடையில் நீங்கள் குஸ்கா வாங்கினாலே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இது இப்போ மட்டன் குஸ்கா சிக்கன் குஸ்கானா அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு இதே பிரியாணி தான் தருவாங்க, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரி சிக்கனையும் கவுத்திக்கலாம். ஓகே இதை ஃப்ளிப் பண்ணலாம். என்னடா ரசத்துக்கு வரல, சரி கற்றுக்கலாம் போக போக. இதுலேயும் ஒரு முட்டை, இதில் ஒரு 3 பீஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்களா மட்டனை.
இது கொஞ்சம் எலும்பாக இருக்குது. எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும். லெக் பீஸ் மாதிரி சின்னதாக இருக்குது. அது எனக்கு. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து வந்துடும் போல். அது எனக்கு. இருறா சாப்பிட்லாம்டா. எல்லாம் சூடாக இருக்கனால அப்படியே இப்படி கையை வச்சா தனியாக பிரிஞ்சு வருதுங்க. இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது அப்படியே அதை பிடிச்சி இழுத்து சாப்பிட செம்மையாக இருக்கும். ஓகே, இது சிக்கன் பிரியாணி, இது மட்டன் பிரியாணி. ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம். வெங்காயத்தை எடுத்து வச்சாச்சு. ஓகே, இதோட ரேட்டு என்னன்றதை உங்களுக்கு நான் சைடில் போடுறேன். இது வந்து இதில் நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்லாம்டா. இது வந்து ஸ்வீட்டு. இது வந்து அந்த இது என்னது, அது பிரிஞ்சால் கிரேவி. ஐயோ கீழே வந்துட போகுது, அப்படியே எண்ணெயாக மிதக்குது. ஓகே, ஸோ அந்த கடையில் நீங்கள் ஒன்று வாங்கினீங்கன்னா நீங்கள் திருப்தியாக சாப்பிட்ணுன்னா ஒரு ஆள் வந்து இது சாப்பிட்லாம். அப்படி இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா 2 ஆள் வந்து சாப்பிட்லாங்க இந்த ஒரு பிரியாணியை. ஓகே, நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு 3 பீஸ் வச்சுருக்காங்க, இதில் ஒரு 3 பீஸ் வருது. நம்ம வந்து மெசேஜெலாம் கரெக்டாக பண்ண போகிறது கிடையாது. அப்படி உங்களுக்கு அந்த பிரியாணி எவ்வளோ கிலோ இருக்குதுன்னு மெசேஜ் பண்ணணுன்னா அதையும் சொல்லுங்கள், அதையும் பண்ணலாம். வீட்டில் அந்த நம்ம வெயிட் லாஸுக்காக வாங்கி வச்ச மிஷின்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஓகே, இங்கே முட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ முட்டை ஆஸ் யூசுவல் எப்படி சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி ஒரு வாய். இது என்ன பட்டையா? ஆமாம், பட்டை தான் போட்டிருக்காங்க. வித்யோ இருடா, இருங்க இங்கே வா, இந்த சைடு வா. அப்படியே பறக்குறான். இரு டேடி ஃபஸ்ட்டு ஒரு வாய், அப்புறம் நீ ஒரு வாயா. கரெக்டாக உண்மையை தான் சொல்லணும் உனக்கு எப்படி இருக்குன்னு. இது வந்து என்ன சாப்பிட போகிறது? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியில் இது பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு சிக்கன் பீஸு லைட்டாக அடியாக ஒன்று எடுத்து உண்மையிலுமே அந்த கூட்டத்தில் நின்று வாங்கினது ஒருத்து. இது ரெண்டுமே சேர்த்து 560 ரூபா வந்துச்சு. அவங்களுக்கு நான் தனித்தனியாக எவ்வளோ அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது நீ தான் வெயிட் பண்ணு. சிக்கன் பீஸ், சிக்கன் பீஸும் நல்லா வெந்திருக்கு. ஓகே, எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நீ சிக்கன் பிரியாணி கீழே நான் டேடி ஊற்றிடலாம். சிக்கன் பிரியாணி, கொஞ்சோண்டு ரைத்தா, கொஞ்சோண்டு வெங்காயம் வந்துச்சேன்னு இருந்தேன். சூப்பராக இருக்கா? இப்போ மட்டன் வேணாமா? நம்ம சிக்கன் சாப்பிட்டாச்சு. ஓகே, இப்போ நான் மட்டன் சாப்பிட்றேன். இதே எப்படி இருக்குன்னு. உனக்கு இல்லைடா, எனக்கு இந்த மட்டன் பாருங்களேன். எனக்கு எப்படி இருந்தால் தான் மட்டன் பிடிக்கும். சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறேன் ஃபேட்டு ஜூஸியாக இருந்தால் பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக இருந்தால் மட்டன் பிடிக்குங்க. இதை இந்த மட்டனோட சேர்ந்து, மட்டன் பிரியாணியோட சேர்ந்து ஆஹா சூப்பராக இருக்கும். நீ சாப்பிடலாம், வெயிட் பண்ண. ஸோ இந்த மட்டன் பிரியாணியோட அப்படியே இதையும் சேர்ந்து கொஞ்சோண்டு முட்டை அந்த மஞ்சக்காரோட இது கொஞ்சோண்டு சாப்பிட்டோம். ஆஹா, நான் சொல்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சூப்பராக இருக்குன்னு. எல்லா கடையிலையும் மட்டன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனை விட. நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் மட்டன் பிரியாணி சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டு. சிக்கனுக்கு என்ன டேஸ்ட் இருக்கணுமோ அது கண்டிப்பாக இருக்குது. என்ன பீஸ் வைக்கணுமோ சிக்கனில் அது கரெக்டாக வச்சுருக்காங்க. மட்டனில் சொல்லவே வேணாம், பீஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு பாருங்களேன். நான் சொல்ல இந்த பாருங்கள் அப்படியே தனித்தனியாக அப்படியே தெரியுதா? இந்த மாதிரி இருந்தாலே சூப்பராக இருக்கும். இது ஜூஸ் வந்து இந்த மட்டனோட ஜூஸ் வந்து அந்த கொதிக்க வைக்கும்போது அது தண்ணி வந்து உண்மையிலுமே செம்மையாக இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு பிரியாணியில். இது சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, என்னோடய சுவிட்சர்லாந்து சீரீஸ் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல போகும்போது அங்கே இருக்க ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். டேஸ்ட் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் அங்கே நான் மோஸ்ட்லி சாப்பிட்டது என்ன பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் நான் சாப்பிட்டேன். என்னோட கூட வந்தவங்களே சொன்னாங்க, ஏன்னா இங்கே இருக்க ஃபுட்டை சாப்பிட்றான்னு. ஆனால் பிரியாணி வந்து எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு கறி இருக்கும், முட்டை இருக்கும், அந்த ரைஸ் இருக்கும், ரைஸோட எல்லா மசாலையும் அதில் சேர்ந்துருக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக எடுத்து சாப்பிட வேண்டிய தேவையில்லை. எடுத்து இப்போ வாய் உள்ள விட்டாப்போம் சூப்பராக இருக்கும். என்னோடய ஒப்பீனியன், எனக்கு என்ன சிக்கன்லேயும் மட்டன்லேயும்
இந்த பிரியாணி கடையில் பிடிச்சிருந்துச்சி பார்த்தீங்கன்னா ஹாஜியார் பிரியாணியில் மட்டன் வந்து சூப்பராக இருக்குது. சிக்கனோட கம்பேர் பண்ணும்போது மட்டன் சூப்பராக இருக்குது. பட் சிக்கன் பிரியாணியும் ஓகே தான். நீங்கள் போனீங்கன்னா ரெண்டுமே டேஸ்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு பட்ஜெட் இஷ்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் குஸ்காவே வாங்கிடுங்க. இதே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பீஸ் முட்டை இருக்காது. முட்டையும் இருக்காது தான் நினைக்கிறேன். மீதி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பிரியாணி சாப்பிட ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் என்ன டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு பிரியாணி கடையிலன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி கடையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஏன் பிடிக்கும், அதை நான் ஏன் ரிவ்யூ பண்ணணுன்றதையும் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு ஏன் இந்த ஹாஜியார் பிரியாணி ஏன் நான் பல்லாவரத்துக்கு போனேன் அப்படின்றத. ஏன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ண இடம் அந்த பல்லாவரம் பம்மலம் அந்த சைடு உள்ள இடத்துல தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு வாரம் இல்லைனா 2 வாரம் கேப்பில் தான் ஒரே ஒரு பிரியாணி வாங்கி 2 பேர் சாப்பிடுவோம். அந்த காசை வந்து டிவைட் பண்ணி அப்படி சாப்பிட்டு வளர்ந்து நான் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து பல்லாவரம் சூஸ் பண்ணேன். அங்கே இருக்கிற பிரியாணி கடையை சூஸ் பண்ணேன். நீங்களும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஹாஜியார் பிரியாணி ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். என்னோடய ஒப்பீனியனை சொல்லியிருக்கேன். ஸோ வித்தி தான் அவனோட ஒப்பீனியனை சொல்லியிருக்கான். வித்தி நீ வந்து மட்டன் பிரியாணி ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. அந்த பக்கம் இந்த சைடு எப்போ உனக்கு இதை டேஸ்ட் கொஞ்சம் தான் பண்ணேன். இந்த சைடு இந்த சைடே வந்துடுறேன். மட்டன் பிடிச்சிருக்கா சிக்கன் பிடிச்சிருக்கா? சிக்கன். ஏன்னா இவனுக்கு சிக்கன் தான் பிடிக்கும். ஏன்னா நான் டயட்டில் மோஸ்ட்லி இருந்தப்போ சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு என்னோட சேர்ந்து அவனும் சாப்பிட்டு பழகிட்டான். அதனால் அவனுக்கு சிக்கன் பிடிக்கும். பட் மட்டன் வந்து அல்டிமேட்டு. நீங்கள் நான் சொல்கிறத பொய்யா கூட நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்களே இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஜேஃபம் மியூஸ், நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் சொல்லிடுறேன். பாய். ரசீது பாய் ஜேஃபம் மியூஸ்.